हाय JPK'S ஈஸி ஹிந்தில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்தாஹ் கே நாம். சப்தாஹ் கே நாம்னா வாரத்தின் பெயர்கள். சப்தாஹ்னா வாரம். சப்தாஹ் சா பால ஆஃப் லெட்டர் இப் சப்தாஹ் சப்தாஹ் கே நாம் வாரத்தின் பெயர்கள். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 7 நாட்களுடைய பெயர்களை தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு என்ன ஹிந்திலனா ரவிவார். ரா வி வா ர ரவிவார். சண்டே ஞாயிற்றுக்கிழமை. சோம்வார் சோ ம வா ர சோம்வார். மண்டே திங்கட்கிழமை. மங்கள்வார் மேலே புள்ளி வச்சிருந்தா அடுத்த எழுத்து என்ன வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த புள்ளியை நம்ம உச்சரிக்கணும். இப்போ இது வந்து கா வரிசையில் வருது. அப்போ இதை வந்து இங்குன்னு படிக்கணும். மா இங் க ல வா ர மங்கள்வார். மங்கள்வார். டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை. புத்வார் பு த வா ர புத்வார். வெட்னஸ்டே புதன்கிழமை. குருவார் கு ரு வா ர குருவார். தேர்ஸ்டே வியாழக்கிழமை. சுக்கிரவார் ஷு க்ர வா ர சுக்கிரவார். கா போட்டு கால இருந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கோம் அப்படின்னாலே க்ரன்னு படிக்கணும். க்ர சுக்கிரவார். சுக்கிரவார். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை. சனிவார் ஷா நீ வா ர சனிவார். சனிவார். சாட்டர்டே சனிக்கிழமை. நம்ம தமிழில் சனிக்கிழமைன்றதால இதை சனிவார்னு படிக்கக்கூடாது. ஷா இது என்ன லெட்டர்? ஷா. சனிவார். நான் தமிழில் எழுதியிருக்கேன்னு தமிழில் மட்டும் பார்க்காதீங்க. புத்துவார்னு இதை படிக்கக்கூடாது. இதை வந்து பூன்னு படிக்கணும். இது இத்துன்னு படிக்கணும். இத்து. புத்வார். புத்வார். தமிழில் எழுதியிருக்கிறத பார்த்து படிச்சிங்கன்னா அந்த ப்ரொனன்சியேஷனில் வந்து மிஸ்டேக் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்? ஹிந்தியில் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்கன்னு கவனிக்கணும். பூ புத் புத்வார். தமிழில் வந்து புத்வார்னு இருக்கும். அந்த மாதிரியே படிச்சிங்கன்னா அது தப்பாயிடும். இங்கிலீஷில் எழுதியிருக்கான் பாருங்க. புத்வார். புத்வார். ஒரு முறைக்கு 2 முறை நல்லா நீங்கள் உச்சரித்து பாருங்கள். திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரேன். சப்தாஹ் கே நாம். சப்தானா வீக்னு சொன்னேன், வாரம். இதுக்கு வந்து அஃப்தேனும் சொல்லலாம். அஃப்தே. அஃப்தே கே நாம். அஃப்தேனாலும் வீக் தான். ஞாயிறுக்கு ரவிவார். ஞாயிறு ரவிவார். ப்ரொனன்சியேஷனை நல்லா கவனிங்க. திங்கள் சோம்வார். செவ்வாய் மங்கள்வார். புதன் புத்வார். வியாழன் குருவார். வெள்ளி சுக்கிரவார். சனி சனிவார். இதில் சண்டே பார்த்தீங்கன்னா ரவிவார் தான் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, இத்வார். இத் வா ர இத்வார். தமிழ்லையும் எழுதுறேன், இத்வார். இத்வார். சண்டேக்கு வந்து இத்வார்னு சொல்லுவாங்க. ரவிவார்னு சொல்லலாம், இத்வார்னு சொல்லலாம். சப்தானா வீக்னு சொன்னோம் இல்லைங்களா? இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹஃப்தே சொன்னேன். ஹா இஃப் தே. அஃப்தே. அஃப்தேனாலும் வீக். சப்தாஹ் கே நாம் இல்லை ஹஃப்தே கே நாம் எது வேணாலும் சொல்லலாம். ரெண்டுமே வாரம் தான் அர்த்தம். ஒரே வார்த்தைக்கு இந்த மாதிரி 2 நேம் இருக்குன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ரவிவார் இத்வார் 2 இருக்குன்னு சொன்னோமா? இப்போ இந்த மாதிரி 2 வேர்டு இருக்குது ஞாயிற்றுக்கிழமைக்கேனும் போது நாம் இதில் 2த்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்க யாருன்னா இத்வார்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அது வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம 2 வேர்டுமே நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் வாரத்தின் பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆங்கில மாதத்தின் பெயர்களை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.